Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi everybody. How are you? Welcome to my lifestyle. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்த அனைத்து வியூவர்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்யூ. என்னோட சேனலுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் அப்லோட் போட்ட சவுதி வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குங்களா? என்னுடைய சேனலில் குக்கிங் ஆல்ரெடி குக்கிங் வீடியோஸ் vlog போட்டிருக்கேன், பாருங்கள். என்னோடய சேனல்லேருந்து உங்களுக்கு பிடிச்சது எது, குக்கிங் வீடியோவா vlog-ஆ அப்படின்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ எங்கே நாங்கள் வந்திருக்கோம், என்னோடய ஹஸ்பண்டும் நானும் அப்படின்னா பார்க் வந்திருக்கோம். ரியாத்தில் உள்ள பார்க் இது. நான் 2 month ஆகிடுச்சு சவுதி நாள் கடன்னு ஓடிடுச்சுங்க. நான் இதோட இது செகண்ட் பார்க்குக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கு வந்திருக்கேன், இது செகண்ட் பார்க்கு. சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே நிறையா இருந்தாங்க. ஹாலிடேஸ் அங்கே ஃப்ரைடே இந்த பார்க்கில் நிறைய பீப்புள்ஸு சில்ட்ரன்ஸ்லாம் வருவாங்க. சவுதியில் ஃப்ரைடே தான் ஹாலிடேங்கிறதுனால ஃப்ரைடே அன்னைக்குன்னு ரொம்ப கூட்டம் வருவாங்க. ஃப்ரைடே தான் காலேஜு ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாமே லீவு. ஸோ அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்குன்னு ரொம்ப கூட்டம் வந்திருந்தாங்க. பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நைட் டைமில் அவங்கவுங்க ஃபேமிலியாக இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த பார்க்கில். நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி வரப்போது சாயா போட்டு பிஸ்கட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். உட்காந்து பேசிட்டு சாயாலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறையா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு என்ஜாயாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். 2 monthல் நான் சீக்கிரமாக இந்தியா கிளம்ப போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் இன்னும் 1 weekல் நான் கிளம்பிடுவேன். அதனால் லாஸ்ட்டாக பார்க்குக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. இதில் இந்த பார்க்கில் என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா, நிறைய இங்கே அரச கன்றுகள் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இதை பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் கிராமங்களில் பார்க்குற ஒரு ஃபீலிங். இந்தியாவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அரச மரம் இருக்கும், அந்த ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஏன் அப்படி நிறையா வச்சுருக்காங்க, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இப்போ சவுதி அரசாங்கமும் நம்ம இந்தியா போல் இயற்கை வளங்களை கொண்டு வரணும், கன்றுகள்லாம் மரங்களை வளர்க்கணும் அப்படின்ட்டு தான் இங்கே அங்கங்கே பார்க்கிலலாம் நிறைய மரங்களை வச்சு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். எங்கே பார்த்தாலும் இப்போ நிறைய மரங்கள் தான் சவுதியில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் பாலைவனம் அப்படியே வெறிச்சோடியாக இருக்கிற மண்ணில் இந்த மாதிரி பச்சை பசைன்னு மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம கிராமங்களில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ எல்லார் வீடுகளிலுமே அரச மரங்கள் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன். சவுதி வீட்டில் வாசலில் வச்சுருக்காங்க முருங்கை மரமும். முருங்கை மரங்களும் நிறைய வளர்த்துட்ருக்காங்க. முருங்கைக்காய் நிறைய காய்களும் வச்சு அங்கே முருங்கைக்கீரையும் சாப்பிட்டாச்சு. சவுதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஆக்சிஜன் தரக்கூடிய மரம், அரச மரங்கிறதுனால பார்க்கில் வச்சுருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள், நம்மளுக்கு ஆக்சிஜன் தான் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் அது வச்சுருந்தாங்க. ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதை சொல்லி ஆகணுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்சது கேட்டுங்க. அங்கே ஒரு குட்டி கேட் போட்டுருந்துச்சு. குட்டி கேட் அங்கேயே இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சுங்க. விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லைங்க. தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஊராக இருந்தால் நான் விட்டுட்டே வந்திருக்க மாட்டேன், எப்படியோ நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எனக்கு விட மனசே இல்லை, அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சு.
இந்தியாவில் உள்ள கேட் மாதிரி இல்லாமல் சவுதி கேட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கை பற்றி சொல்லணும்னா ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. என்ன ஒரு குறையாக இருந்துச்சுன்னா பீச் மட்டும் இல்லைங்க. பீச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரியாத்தில் இல்லை பீச்சு, அது வேறு ஏரியாவில் இருக்குது அப்படின்னாங்க. பீச்சிலேருந்து தான் ஒரு குறையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பாய்ஸ்லாம் வந்து நிறையா வந்து டென்னிஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கும் விளையாடு நிறையா இருந்துச்சு. நல்லா பெரிய பார்க்குங்க இது. நம்மளுக்கு வந்து இங்கேயே வந்து நம்ம வாக் பண்ணிவிட்டு நல்லா வாக் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு 3 hours வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு 9 o'clock இருக்கும். இப்போ தான் வந்து கிளம்புனோம். அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்மைல் பண்ணி நல்லா க்யூட்டாக வந்து எல்லாம் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நான் வந்து என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்கு இந்த பார்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈத் அன்னைக்கு இங்கே தான் வந்திருந்தோம். அப்போ நான் வந்து ஷூட் எடுக்கலை. அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பார்க் விளாக் போடுறேன்ட்டு. அப்போ நான் எடுக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எடுத்தேன். பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து பார்க்கில் ரொம்ப கிளைமேட் வந்து கூலாக இருந்துச்சுங்க. இந்த காற்றுலாம் ரொம்ப சில்லு சில்லுண்டு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இவங்க வாங்கியே தர மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் வாங்கி காரில் போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. ட்ராவல் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு நைட்டில் வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறது அது ஒரு என்ஜாய் தான். நைட் ட்ராவல் யாருமே பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. இவங்க சவுதியில் டிரைவிங் ஒர்க்கு தான் பார்க்குறாங்க. ஸோ போதுமான அளவு இவங்க கூட காரில் ட்ராவல் பண்ணியாச்சு. இந்த இனிமையான தருணத்தை கொடுத்த இறைவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.